நாம் காலையிலிருந்து மாலை வரை எவ்வளவு வேலைகள் செய்தாலும் உழைத்தாலும் இரவிலே சென்று படுப்பதற்கு ஒரு வீடு வேண்டும், அந்த வீட்டிற்கு ஒரு மனை வேண்டும். இதுதான் நம்முடைய ஒரு சராசரி மனிதனுக்கு அவசியம் தேவை. ஆகவேதான் பாரதி சொல்லுவான், காணி நில வேண்டும், பராசக்தி காணி நில வேண்டும் என்று சொல்லுவான். ஆக அடிப்படையாக இருப்பது என்பது ஒரு வீட்டு மனை என்பது மிக மிக அடிப்படை. அந்த அடிப்படையில தான் இந்த அரசு இதை உணர்ந்து மிக சிறப்பான முறையிலே தமிழ்நாடு முழுமைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கு பட்டாவை வழங்குகிற நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏறத்தாழ 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியில் நமக்கான உரிமையாக இன்றைக்கு இந்த பட்டா என்கின்ற இந்த நிகழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி. ஏறத்தாழ 944 பேருக்கு கிட்டத்தட்ட 53.73 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த பட்டாக்களை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், கண் துஞ்சாமல் இரவு பகல் பார்க்காமல் உழைத்த நம்முடைய அரசு அலுவலர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுக்கு இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்றதுல எத்தனை பேர் எங்களுக்கு வாக்களிச்சுங்க, எங்களுக்கு வாக்களிக்கல அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இது எனது ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சி. நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவருடைய உணர்வுகளை மதித்து அவருடைய உரிமைகளை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உண்டு என்று அவர் சொன்ன இடம் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் இருந்து அவர் சொன்னவர் எங்களுடைய தலைவர். ஆக அந்த விதத்தில் உங்கள் அனைவருக்கும் இது போன்ற இன்னும் வருங்காலத்தில் என்னென்ன எங்களால் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம்.